வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு தாய் கோழிகளை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு பண்ணை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த பண்ணையோட மொத்த சொத்துமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய்க்கோழி தான். தாய்க்கோழி இல்லைன்னா நமக்கு பண்ணையில் குரோத்துங்கிறதே இருக்காது. அதனால் அந்த தாய்க்கோழிகளை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், அதுக்கு என்னென்ன நோய் வரும், அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சரி நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கோழிகளுக்கு நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஆர்டிவிகே இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. முதல் பாயிண்ட்டே அதுதான். நம்மகிட்ட எத்தனை கோழி இருந்தாலும் சரி, முதல்ல ஆர்டிவிகே இன்ஜெக்ஷனை போட்டுடணும். ரெண்டாவது, அதுக்கு தீவனம். ஒரு கோழி பார்த்திங்கன்னா, ஒரு முட்டை விடுற கோழி 100லேருந்து 120 கிராம் வரையும் உணவு எடுக்கும். அதில் புரோட்டீனு, மினரல் எல்லாமே கலந்துருக்கணும். அப்போ தான் அது அந்த பொரிக்க போகிற குஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா கால் வளசலாக அப்புறம் முட்டையிலேருந்து வெளியே வரும்போதே இறந்துடும். அதனால் ஆரோக்கியமான உணவு நம்ம எப்படி உழுது கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோலா கொடுங்க, அசோலா உற்பத்தி பண்ணி கொடுங்க. ரெண்டாவது, கம்பு, மக்காசோளம் இதை வாங்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாலாம் பார்த்தீங்கன்னா புழு உற்பத்தி, களையான் உற்பத்தி இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியும் உங்களால் முடிஞ்சால் அதையும் பண்ணி கொடுங்க. மொத்தத்தில் கோழிகளோட முட்டைக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், கால்சியம் இது எல்லாம் தேவை. அது என்னென்ன உணவில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொடுங்க. பெரும்பாலும் அசோலா உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா புரோட்டீன் அதிலே கவர் ஆயிரும். ரெண்டாவது, கம்பு, மக்காச்சோளம், அரிசி இந்த மாதிரி போட்டிங்கன்னா, சிறுதானியங்களை போட்டிங்கன்னா இந்த கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதில் கவர் ஆயிரும். அடுத்தது, நோய் தடுப்பு. நம்ம ஆர்விகே போட்டுட்டோம். ஆர்விகே போட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு எந்த நோயும் கிட்ட சீக்கிரம் வராது. இல்லை அதையும் மீறி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த நோயாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் போட வேண்டிய இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்ஸிம் 250 இன்ஜெக்ஷனை வாங்கி பெரிய கோழியாக இருந்தால், அதாவது 1 வருஷத்துக்கு மேலே இருந்த கோழியாக இருந்தால் ஒரு எம்எல் அடிங்க. அதுக்கு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா 0.5 அடிங்க. உங்களுக்கு நோய் வந்தாலும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, இது நல்லா கேட்கும். அப்புறம் நம்ம சளிக்கெல்லாம் நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெள்ளை கழிச்சலும் அதே மாதிரி தான். வெள்ளை கழிச்சல் வந்தால் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் அடிச்சிருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆர்டிவிகே போட்டோம்னா இந்த வெள்ளை கழிச்சல் நோய் வரும்போது அதோட டெத் ரேஷியோ குறையும் கொஞ்சம். அதாவது நமக்கு அந்த கோழியை காப்பாற்றுறதுக்கான டைம் கிடைக்கும். நீங்கள் இந்த ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் போடலைன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் மணி நேரத்துலேயே இறந்துடும். இப்போ காலைல நோய் வருதுன்னா நைட்டே இறந்துடும். ஆனால் இந்த ஆர்டிவிகே உள்ளே போட்டோம்னா இந்த இறக்குற நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அந்த நேரத்தை நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கோழி பண்ணைங்கிற உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அதை பண்ணையாக வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி அடைவீங்க. கொஞ்சம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.